இன்னைக்குரிய டிவோஷன் இயேசுவை காண முடியுமா? ரோமர் 8:13. ஒரு முறை இயேசுவின் சீஷர்களிடம் சிலர் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோன்னு சொல்றாங்க. இன்றும் நம்மிடம் இயேசுவை காண நம் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், இல்ல வேற மதத்தை சேர்ந்தவர்கள் விரும்புறாங்க. நம்மளுடைய வார்த்தை, நம்மளுடைய நடக்கை, இது எல்லாமே இயேசுவை போல இருக்குதா அப்படின்னு யோசித்து பார்ப்போம். ஒரு தடவை கலைமாமணி விகேடி பாலன் அப்படிங்கிறவரு கல்கட்டால நடந்த ஒரு நிகழ்ச்சியில அரசு பிரதிநிதியாக கலந்து கொள்ள போயிருக்காரு. அங்க கல்கட்டான்னு சொன்ன உடனே அவருக்கு மதர் தெரசா தான் அவருடைய ஞாபகத்துக்கு வந்திருக்காங்க. அவங்கள நேர்ல பார்க்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. உடனே ஃபோன் பண்ணி அவங்க இருக்க அந்த இடத்தோட நம்பரை தெரிஞ்சு கொண்டு அந்த ரிசப்ஷனுக்கு தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறாரு. உடனே ஃபோன்ல பேசிய ஒரு சகோதரி சொல்றாங்க, நீங்க எப்போதுனாலும் வந்து பார்க்க வரலான்னு சொல்றாங்க. இவரோட வந்தவங்களும் மதர் தெரசாவை பார்க்க விரும்பினால இவரோட சேர்ந்து போறாங்க. மதர் தெரசா மற்றும் அவர்களை போன்ற நிறைய பெண் துறவிகள் வசிக்கும் அந்த இடத்துக்கு இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. வாசலுக்கு எதிரில் போடப்பட்ட ஒரு பெஞ்ச்ல எல்லாரும் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவுடைய வருகைக்காக காத்திருந்திருக்காங்க. அவங்க வாசலையே காத்து கொண்டிருந்த நேரத்துல மதர் தெரசா வேற வழியாக வந்து அவங்க உட்கார்ந்துருக்க பெஞ்ச் பக்கத்துல வந்து அமர்ந்து கொள்றாங்க. அதை இவங்க யாரும் கவனிக்கல. திடீர்னு திரும்பி பார்த்தா வயதான ஒரு அம்மா ஒரு ப்ளூ பார்டர் போட்ட ஒரு வெள்ளை சாரி கட்டி முகத்துல முதிர் வயதான அந்த சுருக்கம் விழுந்த கோடுகளோட இருந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்க தான் மதராக இருக்கணும்னு அவங்க எல்லாம் உன்னிப்பாக அவங்கள கவனிச்ச உடனே அவங்கள அறியாமையே அவர் வந்து அவங்கள மதர்னு கூப்பிடுறாரு. உடனே அவங்க எஸ் மை சன்னு சொல்லி அன்போடு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளா ஹம்பிளா இருக்காங்க. இவர் உடனே எழுந்து நிற்கிறாரு. உடனே மதரும் இவரோட சேர்ந்து எழுந்து நிற்கிறாங்க. அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு அவரை அறியாமலேயே அன்னைய கட்டி அணைத்து கொள்றாரு. அவர் கண்கள்ல இருந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அவருடைய கண்ணீர் வந்து அவருடைய ஆடைகளை நினைக்கிற அளவுக்கு அவ்வளோவா அழுகிறார். ஏன்னா அவங்கள பார்க்குறப்ப அவருக்குள்ள அந்த ஒரு கம்பேஷனேட் ஹார்ட் வருது. அவரை பார்த்து ஏன் அழுகிறன்னு மதர் தெரசா கேட்குறாங்க. அவர் கண்ணீரை அவர் கரங்களால துடைத்து விடுறாங்க. ஒரு லவ்வை கொடுக்குறாங்க. அப்போது அவங்க உற்று நோக்குறாங்க. இவர் அவங்கள பார்க்குறப்ப உற்று நோக்கிறப்ப ஒரு கருப்பு கயிறுல ஒரு சின்ன அலுமினிய சிலுவை தான் அவங்க அணிஞ்சிருந்திருக்காங்க. அவங்க விரல்கள்ல தங்க மோதிரம்லாம் எதுவுமே இல்லை. அவங்கள்ட்ட வேற எதுவுமே இல்லை. ஆனா இவர் தன்னைய பார்க்கிறாரு. உடனே இவர் விரல்கள்ல தங்க மோதிரங்கள் இருக்கு. கையில 10 பவுனுக்கு பிரேஸ்லெட் போட்டிருந்திருக்காரு. கழுத்துல உத்ராட்ச மாலையை வந்து தங்கத்திலேயே செஞ்சு போட்டிருக்காரு. சந்தன மாலை அணிந்து ஒரு நடமாடும் நகைக்கடை போல இவர் இருக்கிறதா இவருக்குள்ளேயே ஒரு உணர்வு வருது. அவங்களுக்கு ஏதேனும் கொடுக்கணும்னு இவருக்குள்ள ஒரு உந்துதல் வருது. உடனே அவர் கை விரல்கள் அணிந்திருந்த ஒரு விலையேற பெற்ற நவரத்தின மோதிரத்தை கலற்றி அன்னை தெரசா கையில கொடுக்கறப்ப அவங்க வாங்கிக்கிறாங்க. என் குழந்தைகளுக்காக நீங்க கொடுத்ததை அன்போடு பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அவரு கல்கட்டால தங்கி இருந்த அறைக்கு திரும்பவும் வந்து அவர் கழுத்துல கைகள்ல விரல்கள்ல அணிந்திருந்த எல்லா நகைகளையும் அவர் பெட்டியில கலற்றி வச்சிடுறாரு. அதோடு தன்னுடைய ரவுடித்தனமான நடவடிக்கைகள், பெருமை, ஆணவம், கர்வம் எல்லாவற்றையுமே களைந்து விட்டாருன்னு சொல்றாரு. மதர் தெரசா புனிதம் தன்னில் ஏற்படாதா என்ற ஏக்கம் வந்து அவர் ஆட்கொண்டுச்சுன்னு சொல்றாரு. கல்கட்டால தன்னுடைய நிகழ்ச்சி முடிந்து சென்னையில அவர் வீட்டுக்கு அவர் வந்த பிறகு அவர் கலற்றிய நகைகளை எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவியிடம் கொடுத்துடுறாரு. அதற்கு பிறகு அவர் அந்த நகையை அணியவே இல்லையா. இது மாதிரிதான் நம் வாழ்விலும் மிகப்பெரிய வீர செயல் மாம்சத்தை ஜெயிப்பதுதான். மிகப்பெரிய தோல்வி என்னன்னா மாம்சத்திற்கு அடிபணிந்து விடுவதுதான் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். தேவனே, பிறர் எண்ணில் உம்மை காண கிருபை தாரும். உமக்காக சாட்சியா வாழ்ற ஒரு வாழ்க்கையை எங்க எல்லாருக்கும் கொடுங்கன்னு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆமேன்.